வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தற்பொழுது விருதுநகரின் மறுவாக்கு எண்ணிக்கை எப்போதான் நடக்கும்? தேமுதிகவின் தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது நம்மளுடைய விருதுநகர் மட்டும் இல்லை, தமிழகமே எதிர்பார்த்தது விருதுநகர் தொகுதி. ஏன்னா அந்த ஒரு தொகுதியில் தாங்க அதிமுக வெல்லும் அப்படின்றத ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 50-60க்கு மேலே கருத்து கணிப்புகள் வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி கருத்து கணிப்புங்க, சும்மா சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஆனால் அதே போன்று தான் இருந்துச்சு. 8 மணிக்கு ஆரம்பித்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 8 மணிக்கு ஆரம்பித்தாங்க. அப்போத்திருந்தே தொடர்ந்து முன்னிலையில் இருந்தாருங்க. சும்மா ஒரு எலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் இறங்கியிருந்தாலும் கூட அங்கே ஆட்ட நாயகனாக தொடர்ந்து திகழ்ந்தவர் தாங்க நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள். தொடர்ந்து முன்னிலையில் இருந்தார். முன்னிலை பின்னிலையில் மாணிக்கம் தாக்கூரும் ராதிகா சரத்குமார் இருந்தாங்க. தொடர்ந்து முன்னிலை வகித்திருந்தார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், அதாவது இந்த மாலை மதியத்துக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ட்விஸ்ட்டு மாறிச்சு, அதாவது சீன் மாறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுமாரி நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள் இருந்த இடத்துல முன்னிலை டக்குன்னு நம்மளுடைய மாணிக்கம் தாக்கூர் வந்துட்டார். அது எப்படின்னு கேட்டால் அது அப்படிதாங்க அப்படின்ற மாதிரி தற்பொழுது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா வாக்குகள் ஒரு சிலதை எண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே மாணிக்கம் தாக்கூர் தான் வெண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் போக தற்பொழுது இதில் ஏதோ வேலை இருக்குது, குளறுபடிகள் இருக்குது, உள்ளடி வேலைகள் பார்த்துருக்காங்க அப்படின்றத நன்கு உணர்ந்துட்டாங்க நம்மளுடைய தேமுதிகவினர்கள். அதனால் அன்று மாலையே நம்மளுடைய தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதன் பிறகு ஜனாதிபதியிடம் முறையிட்டார்கள். நம்மளுடைய விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்களும் தேர்தல் ஆணையத்தை அணுகினார். அவர்களும் ஒரு சில கருத்துக்களை கூறினார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அங்கே நடந்தது எல்லாருக்குமே தெரிகிறது. ஃபோன் கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. 2 மணி நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதன் பிறகு திடீர்னு இவர் முன்னிலை வகித்தார். ஸோ அங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மர்மம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வந்துச்சு. இப்போ எதுவுமே தெரிலன்னு, இப்போ அங்கே ஒரு கதை நடக்குது, அந்த கதை எப்படி அங்கே நடந்துச்சு அப்படின்றது தெரியலனா மர்மம் சொல்லிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஸோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேமுதிகவில் முன்னிலை வகித்திருந்த விஜய பிரபாகரன் அவர்கள் தற்பொழுது அடுத்த கட்டமாக பின்னிலை பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டதற்கு காரணங்களை பார்த்திங்கன்னா சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தை நாடி நம்மளுடைய தேமுதிகவினர்கள் சென்றாங்க. ஆனால் அதற்கான விளக்கம் இன்னும் பார்த்திங்கன்னா அதாவது கரெக்டாக கிடைக்கல அப்படின்றது நம்மளுடைய தேமுதிகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா விருதுநகரில் தான் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சும்மா ஒரு ஃபஸ்ட்டு களமிறங்குறவருக்கு இவ்வளோ ஆதரவு கிடைச்சிருக்குன்னா அவர் அப்போ வெற்றியை பெற்றிருப்பாருன்ற அதிகப்படியான நம்பிக்கை தான் கொடுக்குது. எப்படி அவர் பின்னுக்கு தள்ளப்பட்டார், எப்படி அவர் தோல்வி அடைந்தார் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதனால் நிறைய விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மறைந்திருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத நம்மளுடைய பிரேமலதா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.